வணக்கம். பாராளும் பறையர் கழகம். பாராளும் பறையர் கழகம் என்று சொல்லுங்கள், தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள். என் அன்பான பறையர் சொந்தங்களே, வணக்கம். அதாவது நமது பறையர் குடியை தாழ்ந்த குடி என்றும், பறையர் மக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் பிரிவினர், அட்டவணை பிரிவினர் என்று பலவாறு தாழ்த்தி பேசி வருகின்றனர். இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட, தாழ்ந்த என்ற சொல்லாடல் நம் பறையர் மொழியான தமிழ் மொழியை வைத்து பறையர் குடிகளை சொல்லுகின்றார்கள். அதாவது உங்கள் மனதிலே விதைக்கிறார்கள், பிரபஞ்சத்திலும் விதைக்கிறார்கள். தாழ்ந்த குடி, தாழ்ந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் ஒவ்வொரு நாளும் தாழ்ந்த குடி, தாழ்ந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பறையர் குடியை சொல்லி 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 பிரபஞ்சமும் அதையே அப்படியே ஆகுக என்று அதையே செய்கிறது. இப்பொழுது ஒரு மேடையிலே ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் என்ற அவர் என்ன சொல்கிறார்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்ந்த குடி மக்களுக்காக அப்படின்னு அவர் பேசும்போது அதற்கு எதிராக அமர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்மனது அந்த தாழ்த்த குடி, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற சொல்லாடலை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரபஞ்சத்திலும் உங்கள் ஆழ்மனதிலும் அவர்கள் இதையே விதைத்து கொண்டு உங்களை தாழ்ந்த குடியாகவே வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடையே பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்தால் நாம் ஜோதிடம் பார்க்கிறோம். ஜோதிடத்தில் அவர் பிறந்த நாள், நட்சத்திர பலன்களை பார்த்து அழகான பெயர்களை சூட்டுகிறோம். எதற்காக சூட்டுகிறோம் என்றால், அந்த குழந்தை அந்த பெயரால் அழைக்கப்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் நாம் ஒரு பெயர் வைக்கிறோம். அதுபோல தான் ஒரு குடிக்கு, ஒரு மக்களுக்கு ஒரு பெயரை வைத்து அழைக்கிறார்கள் என்றால் அது நட்பெயராக இருக்க வேண்டும். பரத்தை ஆளுகின்ற ஐயன் பறையன், சிவபெருமானுடைய பெயரை நமக்கு பறையர் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பறையரி குடி என்று சொல்லாமல் தாழ்ந்த குடி, தாழ்ந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி சொல்லியே நம்மை தாழ்மை குடி ஆகிவிட்டார்கள். தாழ்மை குடி ஆக்கிவிட்டார்கள். ஆக இந்த சொல்லாடலை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த வேண்டும். பறையர் குடிமக்கள் என்று பேச வைக்க வேண்டும். பறையர் சொந்தங்கள், பறையர் என சகோதர சகோதரிகள் என்று பேச வைக்க வேண்டும். இது பறையர்களுடைய ஒற்றுமையில்தான் இருக்கிறது. இடஒதுக்கீடு என்று வரும்பொழுது தாழ்ந்த குடி, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பல ஜாதிகளை இணைத்து இடஒதுக்கீடு என்ற ஒன்றை வேலைவாய்ப்புக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், ஆனால் தாழ்ந்த குடி என்று சொல்லி அல்ல. பறையர் குடிக்கு இத்தனை சதவீத மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான நிலையை நாம் அடைய வேண்டும். அதற்கு பறையர் தலைவர்களும் பறையர் சொந்தங்களும் விடுதலை, அதாவது வாழ்க்கையில் உன்னதமான உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று விடுதலை இயக்கத்தில் இருக்கும் பறையர் சொந்தங்கள் ஒன்றிணைந்து பறையர் குடி என்று அழைக்க வேண்டும் என்று மனதால் முதல் விரும்புங்கள். அதற்கு அரசிடம் முறையிடுங்கள். எங்களுக்கு தாழ்ந்த குடி என்ற பெயர் வேண்டாம், பறையர் குடி என்றே அழையுங்கள், பறையர் மக்கள் என்று அழையுங்கள், அதுவே போதும். நாம் கொடுக்கின்ற வாக்குகளை வாங்கும் அரசியல்வாதிகளும் சரி,
இந்த அரசாங்கமும் சரி, வரியை வாங்கி அரசாங்கமும் சரி, வாக்குகளுக்கு இது தாழ்ந்த வாக்கு, தாழ்ந்த குடிமக்கள் வாக்கு என்று தனியாக பிரித்தாக எண்ணுகிறார்கள். இல்லை, நாம் கொடுக்கும் வரியை இது தாழ்ந்த குடி வரி, தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த வரி என்று அதை தனியாக ஒதுக்கி வைக்கிறார்களா? இல்லை, ஒரு நாடார் கடையிலே, ஒரு செட்டியார் கடையிலே, ஒரு மார்வாடி கடையிலோ பறையர் குடிமக்கள் போய் வாங்கும் பொருளுக்கு பணம் கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை என்று ஒதுக்கியா வைத்து விடுகிறார்கள். இது தாழ்ந்த குடி மக்கள் கொடுத்த பணம், தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த பணம். ஆக இந்த தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லாடலை வேறறுக்க வேண்டும். இதை உறுதி கொள்ளுங்கள். அன்பான என் பறையர் சொந்த மக்களே, மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன். தேர்தலிலும் சரி, பறையரின சொந்தங்களே, பறையர் சகோதர சகோதரிகளை என்று அழைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு வாக்குகளை செலுத்துங்கள். இந்த தாழ்ந்த குடி என்று அழைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு அரசியல் தலைவர்கள் ஆகிக்கொண்டு, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் ஆகிக்கொண்டு மீண்டும் நம்மளை தாழ்ந்த குடி, தாழ்ந்த மக்கள் என்றே அழைக்கிறார்கள் என்றால் அந்த தலைவரை என்னவென்று சொல்வது? தாழ்ந்த குடி, தாழ்ந்த மக்கள் என்று சொல்லும்போது ஒரு அந்த குடிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லும்போது ஒரு மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள், வீடு, காடு, தோட்டம், தரவுகள் என்று ஒரு இருந்தது. அந்த மாதிரி அதற்கு அடுத்த பிறகு தலித் என்று சொன்னார்கள். தலித் என்றால் என்ன என்று கேட்கும்போது தலித் என்றால் எதுவும் அற்றவன் என்று ஒரு போடு போட்டார்கள். ஆஹா, எதுவுமே அற்றவன் என்றால் அவனுக்கு மனைவி கிடையாதா? அவனை பெற்ற அம்மா கிடையாதா? அப்பன் கிடையாதா? கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே கிடையாதா? அவன் என்ன அனாதையா? ஆக இந்த பறையர் குடி மக்களை அனாதை, எதுவுமே அல்லாதவன் என்று சொல்லும் அளவுக்கு உங்களை தரம் தாழ்த்தி வைக்க வேண்டும் என்று இரகசிய திட்டங்கள் தீட்டி இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பான பறையர் சொந்த மக்களை, இனிமே நாளாவது விழித்து கொள்ளுங்கள். இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் இருப்பதனால்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி இந்த பறையரின மக்கள் நாங்கள் பறையர்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வெளியே வருகிறார்கள். அதை காண்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்ந்தகுடி என்ற சொல்லாடலை அறவே ஒழிக்க வேண்டும். இதுவே நம் பறையர் சொந்தங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று கூறி வணக்கம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவன் பாராளும் பறையர் கழகம்.